தானம் அவசியம், சமாதானம் அவசியம், நிதானம் அவசியம். என்னங்க, தானம் அவசியம், சமாதானம் அவசியம், நிதானம் அவசியம். ரொம்ப முக்கியங்க, நிதானம் வேணும். ஆனால் இந்த தானம் தானம்னு பேசுகிறோமே, தானம் என்ன, தர்மம் என்பது என்ன? நல்ல கேள்வி. இந்த நஞ்சை புஞ்சை, தோட்டம் துறவு, தோட்டம் தோப்புன்னெலாம் சொல்கிற மாதிரி தானம் தர்மம். தானம்ங்கிறது நம்மளா உவந்து ஒருத்தர் வந்து நிற்கிறாங்கன்னா என்ன கொடுக்குறோங்கிறத யோஜனை பண்ணாமல் வாரி கொடுக்கறது தானம். இப்போ அவங்க கேட்கலாம், ஐயா எனக்கு வந்து ஒரு தங்கத்தில் கொஞ்சம் ஏதானு கொஞ்சம் கொடுங்களேன்னாக்க உடனே கழட்டி கொடுக்கக்கூடியது தானம். தர்மம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமல்ல, பல பேருக்கு உதவக்கூடியது. இப்போ ஒரு குளம் வெட்டுறான், ஒருத்தன் குளம் வெட்டுறான்னா அது தர்மம். சத்திரம் கட்டுறான்னா அது தர்மம். எப்படி? அது ரொம்ப நாள் நீடித்து இருந்து பலருக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி தொட்டியெல்லாம் கட்டுறான்னு எத்தனை மாடு வந்து தண்ணி குடிக்கும் அதில், இல்லையா? இப்போ தானம்ங்கிற பொழுது அந்த நேரத்தில் அவன் எனக்கு தேவை இது கொடுங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு தங்க வளையை கட்டி கொடுக்குறோம், அவன் உடனே 4 நாளைக்கு அதை சாப்பிட்டுட்டு ஓவர் ஆகிடும்ல. அதில் இந்த தானம்ங்கிறது வேற, தர்மம்ங்கிறது வேற. ரெண்டுக்கும் நல்ல மனசு வேணும், கொடுக்கணுங்கிற மனசு வேணும்.